கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு சுத்தமல்லியை சேர்ந்த அருமை சகோதரன் வில்லியம் ராஜா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருமையான குடும்பம் வில்லியம் ராஜா, அவருடைய மனைவி நகோமி, அவருடைய அருமையான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள், சபை மக்கள் எல்லாரும் கூடி வந்து நாம் ஆண்டவரை துதித்து பாடினோம். இப்பொழுது அவருடைய வசனத்தை சற்று நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நமக்கு பேசின வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 24 1ஆம் வசனத்திலிருந்து 13 வசனங்களை நாம் யாராவது ஒருவர் நாம் மைக்கில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவையும் நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான சகோதரன் ஆண்டவரே வில்லியம் ராஜா, சகோதரி நகோமி, இவருடைய குடும்பத்தில் நாங்கள் வந்து இந்த ஜெபக்கூட்டத்தை நடத்தும்படி தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அநேக பாடல்களை பாடினோம். கர்த்தராக இயேசுவின் நாமம் மகிமைப்பட கிருபை செய்திரே ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசித்த உம்முடைய மகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் ஆசீர்வித்து இதில் மறைந்திருக்கிற தேவ மகத்துவங்களை கர்த்தாவே, இது உமது வாயிலிருந்து நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை கர்த்தர் இப்பொழுது வெளிப்படுத்தி தரும்படியாகும். வார்த்தைகளை பேசுகிற அடியானை அபிஷேகத்து நீர் உதடுகளை பிடித்து கொண்டு பேசும்படியாகவும் செபிக்கிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக. சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். அல்லேலூயா. அருமையான வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து உங்கள் செல்ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பிரசங்க நேரத்தில் செல்ஃபோன், யாருடைய செல்ஃபோனோ இயங்கக்கூடாது. வேணும்னா சைலண்டில் போட்டுருங்க, இல்லைன்னா ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் செல்ஃபோன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
கவனிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன 3 காரியங்கள் முக்கியமானது. முதலாவது, உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? இரண்டாவது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். அடுத்து, முதலாவது, இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இரண்டாவது, உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? மூன்றாவது, உலகத்தின் முடிவின் அடையாளம் என்ன என்று 3 காரியங்களை இயேசுவினிடத்தில் அவருடைய சீசர்கள் அங்கு கூடி வந்து கேட்டார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன ஒரு அதிகாரம். பிற்காலங்களில் நடக்கப் போகிற இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அங்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். முதலாவது, இந்த தேவாலயத்தின் கட்டடங்களை இயேசுவுக்கு காண்பித்த பொழுது, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவைகளில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாள் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் ராஜாவினுடைய காலத்தில் இந்த தேவாலயம் கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆமேன் பிடித்தது. 46 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். பிரம்மாண்டமாக முதலாக கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அதுக்கு முன்பாக ஆலயம் கிடையாது. அதற்கு முன்பாக என்ன இருந்ததுன்னா, ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது மோசேக்கு தேவன் கற்பித்தபடி ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற தோல் திரைகளினால் அந்த முழுவதும் மூடப்பட்ட ஒரு கூடாரம் இருந்தது. அதற்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். அங்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கும், தேவனுடைய வார்த்தையாகிய கற்பலைகள் இருக்கும், அடுத்து மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கள் இருக்கும். அங்குதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். அதுதான் ஆலயம். அது ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவருடைய ஜனங்களுக்காக தேவன் என்ன செய்தார் என்றால், இதோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்னும் தேசத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சுதந்திரமாக தருகிறேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாம் மரித்த பிற்பாடும் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நினைகூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத் காலத்திலே எகிப்தில் போய் வாழக்கூடிய நிலை ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது மாத்திரமல்ல, அவர்களை சுமார் 400 ஆண்டுகள் அங்கு இருந்தார்கள். அந்த நாட்டை ஆண்ட பார்வோன் என்பவன் அவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சமயத்தில் தான் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மோசேக்கு முட்செடியில் தேவன் தரிசனமானார். அதை அவன் அதிசயமான காட்சியை பார்ப்பதற்கு கிட்டே போகிறதை கர்த்தர் கண்டு மோசே மோசே என்று அவர் அழைத்தார். அவர் அழைத்தது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இதோ என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன், அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன், துன்பங்களை அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசேயை கர்த்தர் அனுப்பி 10 விதமான வாதைகள் எகிப்து தேசத்திலே விழும்படி செய்து பின்பு அற்புதமாக தேவன் அவர்களை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வருகிற அந்த நாட்களிலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அங்குதான் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆலயம் என்பது அந்த நாட்களில் இல்லாமல் இருந்தது. அதனால் அப்படியே அவர்கள் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி செல்லுகிறார்களோ, எங்கெல்லாம் பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறார்களோ, அந்த இடத்துல இந்த கூடாரத்தை அப்படியே பெயர்த்து கொண்டு போய் தங்கும் இடத்திலே அந்த கூடாரத்தை ஸ்தாபிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு இடங்களாக தங்கி 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 40 ஆண்டுகள் கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் என்ன செய்வார்கள், அதை பெயர்த்து கொண்டு போகிற இடங்களெல்லாம் தங்குகிற இடங்களெல்லாம் கொண்டு ஸ்தாபித்தார்கள். அங்குதான் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா.
பின்பு இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் நாட்டிற்கு ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்தும்படி ஜனங்கள் கேட்டுக்கொண்டதுபடி சவுல் என்ற ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார்கள். ஆனால் சவுலுடைய நாட்களிலே அவன் பொல்லாப்பு செய்தபடினால் சவுலை தேவன் புறக்கணித்து தாவீதை ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அந்த காலகட்டங்களில் தான் ஒரு நாள் தாவீது தன்னுடைய அரண்மனையில் இருக்கும்போது, நானோ கேதுரு மர வீட்டில் அல்லது தேக்கு மர வீட்டில், நான் உயர்ந்த மரத்தின் வீடிலே வாசமாக இருக்கிறேன். ஆனால் என் தேவனுக்கு இன்னும் ஒரு திரைச்சீலை தானா, இன்னும் ஒரு ஆலயம் கிடையாதா? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு மன வாஞ்சை ஏற்பட்டது. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் இருக்கத்தானே செய்கிறது. ஆமேன். பல ஆண்டுகள் கழித்து சகோதரன் வில்லியம் ராஜா நம்ம இடத்துல வந்தாலும் எப்படியாகிலும் நம்முடைய ஊரில் என்ன செய்யணும், வீட்டு ஜெபக்கூட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒருவேளை ஒரு சில ஆயிரங்கள் செலவானாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தை அங்கு நடத்த வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஆமேன். தேவனிடத்தில் ஒரு வாஞ்சை இருந்தால் மட்டுமே நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியும். அவரிடத்தில் வாஞ்சை இல்லை என்றால் நாம் சுயநலக்காரர்களாக இருந்து, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் பேரர்கள் பிள்ளைகள் உண்டு, அப்படியே நாம் வாழ்கிறோம் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக எதையுமே செய்யவில்லையா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைகள் எதையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த வாஞ்சை யாருக்கு இருந்தது? இந்த அருமை சகோதரன் வில்லியம் ராஜாவுக்கு இருந்தது. அதே போல் அங்கு யாருக்கு இருந்தது? தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றோ ஒரு வாஞ்சை தாவீதுக்கு இருந்தது. தாவீது எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யுத்தங்களிலே தாவீது அதிகமாக இரத்தம் சிந்தி இருக்கிறான். யுத்தங்களிலே அநேகரை கொன்று குவித்திருக்கிறான். ஆகையால் அவனுடைய கை இரத்தம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி தேவன் சொன்னார், உன்னுடைய கையின் இரத்தம் நிறைந்திருக்கிறது. அதை அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி பெயர் நாத்தான்வேல். எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள்? தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். ஏனென்றால் தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். இந்த நாட்களிலே சபையை வழிநடத்துவதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கண்காணியாக வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் சபையினுடைய தலைவராக, மேய்ப்பராக இருந்து ஆடுகளை மேய்க்கிறார்கள். ஆகையால் ஏதாவது நமக்கு ஒரு ஆலோசனை தேவை என்றால் நாம் யாரிடத்தில் வந்து கேட்கிறோம்? ஊழியக்காரனிடத்தில் வந்து கேட்கணும். அப்படித்தான் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த காலத்தில் நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து கேட்டார். அப்போ நாத்தான்வேல் சொன்னார், கர்த்தர் தான் உம்மோடு இருக்கிறாரே. பாருங்களேன், எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். கர்த்தர் தான் உம்மோடு இருக்கிறாரே. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை ஊழியக்காரத்தில் வந்து கேட்டு, ஐயா அந்த காரியத்தை நான் செய்யலாம் இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும்? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து உறுதிப்படுத்தி கொண்டு, கர்த்தர் தான் உங்களோடு இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அதுதான் பெரிய சாட்சி. தீர்க்கதரிசி நாத்தான்வேல் அந்த கர்த்தர் தான் உம்மோடு இருக்கிறாரே, உம்முடைய விருப்பத்தின்படியே நீர் செய்யும் என்று சொன்னான். ஆனால் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, தாவீது எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது, அவனுடைய கை இரத்தத்தினால் நிறைந்திருக்க, அவனுடைய குமாரன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். பாருங்கள், ஆமென். தகப்பனுடைய வாஞ்சை எவ்வளோ இருக்கிறதோ அதே போன்ற வாஞ்சை அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. தாயும் தகப்பனும் தான் முன்மாதிரியான விசுவாசத்தில் இருக்க வேண்டும். தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியாக இணைந்து ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தாயும் தகப்பனும் தான் முன்மாதிரி. அப்படி இருந்தால் அல்லேலூயா, அப்படி பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 128 கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அதற்கு காரணம் அந்த தகப்பன் தாய் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்களாக இருந்தார். பெற்றோர்கள் ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அந்த வழியில் வருவார்கள்.
நாம் மாதிரியாக இருக்க வேண்டும், தாயின் தகப்பனும் மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்த பொழுதுதான் தாவீதனுடைய வாஞ்சையை கர்த்தர் பார்த்து, உன் குமாரன், உன் கர்ப்பப்பிறப்பாக இருக்கிற குமாரன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது மகிழ்ச்சியான ஒரு. அதே போன்றுதான் தாவீதுக்கு பின் சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த காலத்திலே சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான். கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, முதலாக தேவனுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது எருசலேமில் கர்த்தருடைய நாமத்துக்காக. கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி எல்லா பாலகர் வாயினாலும் தேவன் துதியை எழும்ப பண்ணினார். இயேசு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் எருசலேமுக்கு சென்ற பொழுது பாலகர் வாயினால துதிகளை எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். அந்த நாமத்துக்குத்தான் ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் காலங்கள் மருவி போய் பல ஆண்டுகள் கடந்து போய் இப்பொழுது நாம் ஆலயம் கட்டுகிறோம் என்றால், இன்றைக்கு தலைவர்கள் ஆலயம் கட்டுகிறார்கள், போதகர்கள் ஆலயம் கட்டுகிறார்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்காக கட்டப்படல. அது பேதுரு ஆலயம், புனித அந்தோணியார் ஆலயம், புனித சவேரியார் ஆலயம், மேரி மாதா ஆலயம், அடுத்து பவுலின் ஆலயம், கிறிஸ்து ஆலயம். ஆமென். எல்லா சீடர்களுடைய பெயரையும் வச்சு ஆலயம் கட்டுறாங்க. ஆனால் முதலாக தேவனுக்கு ஆலயம் என்ன பெயரில் கட்டப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆமென். அந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 வருடங்கள் ஆனதாம். 1-2 இல்லை, எத்தனை வருடங்கள்? 46 வருடங்கள் ஆனது. அவ்வளவு நேர்த்தியாக அருமையாக கட்டினார்கள். அந்த ஆலயத்தை அவன் பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆசாரிகள் எல்லாரும் அங்கே இருந்து ஜெபிக்கக்கூடாத அளவுக்கு அங்கே என்ன இருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, அந்த ஆசாரிகள் கூடியிருக்கிற சமயத்தில் தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் கூட நின்று அங்கே ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய மகிமை அங்கு நிரப்பிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், கர்த்தாவே, இந்த ஆலயத்தை பார்த்து யாராகிலும் எங்கிருந்தாகிலும் இதை நோக்கி பார்த்து ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று அவன் பிரதிஷ்டை செய்தான். உலகத்தின் எந்த பாகங்களில் இருந்து அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதனால்தான் ஈராக் என்று சொல்லப்படுகிற பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் தானியேல் என்ற தேவ மனுஷன் தீர்க்கதரிசி தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி இருக்கிற அந்த பலகணிகளை, கதவுகளை திறந்து வைத்து அந்த ஆலயத்தை நோக்கி அவன் ஜெபித்தான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? இன்னும் 70 ஆண்டுகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக விடுதலை பெறுவார்கள். ஆமென். 70 வாரங்களிலே இவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பை திருப்புவதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக தேவாலயத்தை நோக்கி தானியேல் ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கவனிங்க. ஆகையால் இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த எருசலேம் தேவாலயம் 46 வருஷமாக மிகவும் நேர்த்தியாக அருமையாக கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் அங்கு தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு உலகத்தில் வந்த பொழுது இந்த ஆலயத்தின் கட்டடங்களை எல்லாம் அவருக்கு காண்பித்தார்கள். இயேசுவுக்கு அந்த ஆலயத்தின் கட்டடத்தை காண்பித்தார்கள். இயேசு ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தினுடைய கட்டடங்களெல்லாம் சிறப்பாக இருப்பதை அவருக்கு காண்பித்த பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, அல்லேலூயா, கவனிங்க,
அந்த ஆலயத்தின் கட்டடத்தை பார்த்து இயேசு சொன்னார், இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவைகளில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. 46 ஆண்டுகள் பிரயாசப்பட்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறாரே. ஆனால் இயேசு அந்த ஆலயத்தை சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கிறதா, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம், 2 அர்த்தத்தை கொண்டது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே மாம்சத்துக்குரியதையும் காண்பிக்கும், ஆவிக்குரியதையும் காண்பிக்கும். ஆகிய இந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் இயேசு சொன்னார், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். ஆமென். இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யப்படும், இடிக்கப்படும் ஒரு நாள் வரப்போகிறது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை 3 நாளைக்குள் என்ன செய்வேன், எழுப்பேன். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார், தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் என்ன செய்ய மாட்டார், வாசமாய் இருக்க மாட்டார். காரணம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாக இருக்குது. எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் கட்ட போகிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் தான் தேவன் என்ன செய்தார், இந்த கற்களினாலே மரங்களினாலே கட்டப்பட்ட ஆலயத்துக்கு போவதற்காக அவரே ஆலயமாக பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி காண்பித்தார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அந்த சரீரமாகிய ஆலயத்தை அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேகருக்கு தரிசனமானார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்த சரீரமாகிய ஆலயம். ஆனால் ஒரு நாள் இயேசு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்து தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்து பின்பு அவர் பரலோகத்துக்கு மேகங்களுடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். பின்பு வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார், இதோ நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 என்று நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16 யாராவது எடுத்தா வாசிக்கலாம். பார்த்தீங்களா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? போதும். நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். ஆலயம் முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் செய்தார். 2வது சாலமோன் கட்டின ஆலயத்தில் வாசம் செய்தார். 3வது இயேசுவாகிய அந்த சரீரம் மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்த அந்த இயேசுவாகிய சரீரத்தில் தேவன் வாசம் செய்தார். அதே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அதே தேவன் தான் சாலமோன் கட்டின ஆலயத்திலே வாசமாயிருந்தார். பின்பு அதே தேவன் இயேசு என்ற சரீரத்தில் அவர் வாசமாயிருந்தார். பின்பு அதே தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியாக அவர் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை பெந்தகோஸ்தே என்ற நாளிலே 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தது அவர்கள் மேல் ஊற்றினார். அப்பொழுது நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது ஆலயம் எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே? நாம தான் அந்த ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களில் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நாம தான் ஆலயம்னா இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறார். சரி, இப்பொழுது கவனிங்க. இந்த உலக பிரகாரமாக சாலமோன் கட்டின இந்த ஆலயம்
பாருங்கள், இப்போ நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆலய கட்டடத்தை தான் மேன்மைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்ட போகிறீங்க? இயேசு சொன்னார், 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கீங்களோ அவர் நடுவில் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நாம் அநேகர் கூடியிருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். ஏன்னா இது நாம் சொன்ன வார்த்தை இல்லை, அவர் சொன்ன வார்த்தை. 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செய்தார். அவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். தேவன் என்று நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் வியாதிஸ்தரை தொட்டால் வியாதி சுகமாயிடும். ஏன்னா தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என்ன செய்வார்கள்? சொஸ்தமார்கள். நாம் அல்ல, நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாக இயேசு நமக்குள் வாசம் செய்யும் பொழுது அந்த தேவாலயத்தை நோக்கி பார்த்து சுகமடைந்தவர்கள் உண்டு. இயேசுவை தொட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானது உண்டு. காரணம், அதே தேவன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவன் சாலமன் கட்டின தேவாலயத்தில் வந்தார். பின்பு இயேசுவாகிய சரீரத்தில் வந்தார். அவரை தொட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? சுகமாகிட்டா. அப்படின்னா இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நம்மை தொட்டால் என்ன ஆகும்? எங்க ஒரு வியாதிஸ்தர் நம்மை தொட்டால் என்ன ஆகும்? ஏதாவது நடக்குமா? நடக்காதா? இல்லை நம்மகிட்ட இருக்க வியாதி அங்கே போயிருமா? தொட்டவங்ககிட்ட போயிருமா? ஆமென். இல்லை நம்ம இடத்துல இருந்த பிசாசு யாராவது தொட்டுட்டாங்கன்னா அங்கே தாவிருமா? வாய்த்திறன்னு சொல்லுங்கள். ஏங்க இது பைபிளிக்கலுங்க. பிப்ளிக்கல் மூலமாக நான் சொல்கிறேன். இப்படித்தான் தேவன் இருந்தார்னா அந்த தேவாலயத்தை பார்த்து, ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து ஜெபம் பண்ணால் அற்புதம் நடந்தது. சாலமன் கட்டின தேவாலயத்தை பார்த்து ஜெபித்தா அற்புதம் நடந்தது. இயேசு ஆகிய தேவாலயத்தை தொட்டால் அற்புதம் நடந்தது. இன்றைக்கி நம்ம தொட்டால் என்ன நடக்கணும்? சுகம் நடக்கணுமா? வியாதிஸ்தர் உங்களை தொட்டால், நான் இயேசுவை தொட்டாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் முழுவதையும் செலவழித்து பார்த்தாள். கடைசியில் இயேசுவண்டை வந்து அவருடைய வஸ்திரத்தின், ஏன்னா அவரை தொட முயற்சி செய்தாள். ஆனால் திரளான கூட்டம் இருந்தது. ஆனால் தொட முயற்சி இருந்தது, அவருடைய உடையை மட்டும்தான் தொட முடிஞ்சது. ஆனால் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாகிற்று. இன்றைக்கு ஆலயம் ஏறுங்க சொல்லுங்க. நாமதனாலையும் ஒரு வியாதிஸ்தர் உங்களை தொடலாமா? தொடலாமாங்க? சுகமாகமா ஆகாதா? நீ இப்போதைக்கு தொட வேண்டாம். நான் வீட்டில் போய் நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு வரேன், அப்புறம் தொடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் வேத்து விறுவிறுத்து அழுக்காக தான் இருக்கேன், இப்போ தொட்டுறாங்க. அப்படியாங்க? ஆமென். எப்பொழுது தொட்டாலும் சரி. அப்போஸ்தலர்கள் ஆகிய பேதுரு, அப்போஸ்தலர்கள் நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் படாதா என்று திமிர்வாதக்காரனை கொண்டு வைத்தார்களாம். அவ்வளோ கூட்டம். பேதுரு அப்படியே தம்முடைய சீசர்களோடு சேர்ந்து போய்கொண்டு இருக்கிறார். அவரை தொட முயற்சி பண்ணலை. அவருடைய நிழலாகிலும் படாதா என்று நடக்க முடியாத அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வைத்தார். பேதுரு நடந்து போனார். அவருடைய நிழல் அவன் மேலே பட்ட உடனே அவன் சுகமாகிட்டான். சரிதானே இல்லையா? அப்படின்னா இன்றைக்கு நாம் நம்மை தொடுகிறவர்கள் சுகமாகணும். நம்மை தொடுறவங்க சுகம் ஆகலைன்னா நமக்குள்ள இயேசு இல்லை. சரிதானே இல்லையா? இயேசுக்குள்ள தேவன் இருந்தால் அவரை தொட்டன்னு சுகமாச்சு. பேதுருக்குள்ள தேவன் இருந்தால் அவருடைய நிழல் பட்டன்னு சுகமாச்சு. அவருடைய சரீரத்தில் உருமால்களை போட்டு வியாதிஸ்தர்கள் மேலே போட வியாதி சுகமாயிட்டு. ஆமென். இங்கே கவனிங்க, பைபிளை வாசிக்காதீங்க, இங்கே வாங்க. நாம் பிரசங்கம் பண்ணும்போது கவனிங்க. பைபிளை உங்களை எல்லோரும் வாசிக்க சொல்லலை. சிலர் பைபிள் அப்படியே திறந்து வாசிப்பீங்க, நாம் பிரசங்கத்தை விட்டுருவீங்க. கவனிங்க, பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் வாசிக்க 1-2 பேரை தவிர மற்ற எல்லாம் கூடிய வரைக்கும் பைபிளை மூடி வைக்கிறது நல்லது. அல்லேலூயா. வீட்டில் போய் நல்லா பைபிள் வாசிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஏன்னா சிந்தனை சதறிட்டுனா செய்தியும் போயிடும். அப்படின்னா என்ன ஆகும்? இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் நம்மை தொடும்போது என்ன செய்யணும்? வியாதி சுகமாகணும். இல்லைன்னா வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். நடக்குமா? நடக்காதா?
நடக்கணும்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கணும். சில பேர் சொல்கிறாங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இயேசு எனக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கிறார். அதுவல்ல, அது ஒரு வரம். வரம் வேறு, பரிசுத்த ஆவி என்பது வேறு. பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அந்த வரத்தை பெற்றிருப்பார்கள், அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை என்ன செய்திருக்க மாட்டார்கள், பெற்றிருக்க மாட்டார்கள். அந்த இயேசுவை பெற்றிருக்க மாட்டார்கள். இயேசுவை பெற்றாச்சுன்னா நீங்கள் வியாதிஸ்தர் மேலே கை வச்சா வியாதி என்ன செய்யணும், சுகமாகணும். ஆனால் நீங்கள் வச்சு சுகமாகலைன்னா அவங்களுக்கு தொடரவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லைன்னா தான் சுகமாகாது. புரியுதா உங்களுக்கு? அக்கா தெருவில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பின் வாசலில் ஏறி ஒவ்வொருத்தரையும் சோத்திரம் சோத்திரம் எல்லோரும் சுகமாகட்டும்னு இறங்கினா யாராவது சுகமாகவங்களா? ஆவாங்களா? அவங்களுக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ விசுவாசமே இல்லாமல் யார் தொட்டாலும் அவர் சுகமாக மாட்டார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் என்ற, அதாவது நாம் கை வைக்கிறவர்களும் விசுவாசம் இருக்கணும், நம்மை தொடுகிறவர்களுக்கும் விசுவாசம் இருக்கணும். அப்பொழுது அவர் சுகமாவார். சரிதானா? சரி, இப்பொழுது கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் இந்த தேவாலயத்தை பார்க்குறாங்க. இந்த தேவாலயத்தை பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போக நாள் வரும் என்று தீர்க்க தரிசனமாக அவர் 1ஆம் நூற்றாண்டிலே உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் மத்திய 24ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு தாமே அவருடைய சொந்த வாயினால் பேசின வார்த்தைகள். ஆமேன். ஒரு தீர்க்கதரிசி பேசின வார்த்தை இல்லை, இயேசு தாமே தீர்க்க தரிசனமாக பேசின வார்த்தைகள். மிக மிக முக்கியம் வாய்ந்தது மத்திய 24ஆம் அதிகாரம். ஆகையால் ஒரு நாள் இயேசு அதற்கு அடையாளமும் சொல்லிட்டார். எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது அதற்கு என்ன உண்டாகும், அழிவு உண்டாகும். ஆமேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? சீக்கிரம், எத்தனையோ முறை நம்ம வாசிக்கிறோம். சேனைகளால் சூழப்பட்டிருப்பது பாத்தீங்களா? எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதுக்கு அழிவு சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இதுதான் அடையாளம். என்றைக்கு எருசலேம் சேனைகளால் சூழப்படுதோ, அந்நிய சேனைகளால், அன்னைய போர் படைகளால் சூழப்படுகிறதோ, அப்பொழுது அதற்கு என்ன உண்டாகும், அழிவு உண்டாகும். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவீர்கள் என்று இயேசு இருக்கும்போதே அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு ஒரு நாள் திடீரென்று ரோமர்கள் இந்த எருசலேமை பிடிப்பதற்காக அவர்கள் படைகளை கொண்டு வந்து குவித்தார்கள். அதில் தளபதியாக இருந்தவன் யார் அப்படின்னா தீத்து ராயன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம தளபதி. அந்த ரோம தளபதியின் தலைமையில் திரளான போர் படைகள் வந்து எருசலேமை முற்றுகையிட்டார்கள். அல்லேலூயா. அப்படி அவர்கள் முற்றுகை எடுக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், மலைகளுக்கு ஓடிப்பாங்க. ஓடி போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு ஓடிட்டாங்க. உலகத்தின் பல பகுதிகளுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு மரணம் இல்லை. ஆனால் இந்த ரோம தளபதி முற்றுகையிட்ட பொழுது அவர்களிடத்தில் இருந்த உணவெல்லாம் சாப்பிட்டு முடித்து கடைசியில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல், சரித்திர பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பசியின் கொடுமை. என்ன செய்தாங்களாம், ஒரு குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தையை அவர்கள் கொன்று அந்த எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். அதுக்கு பிற்பாடு இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையை கொன்று மற்ற எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவார்களாம். எவ்வளோ கொடுமை பாருங்கள். பசி ருசி என்ன செய்யாது, அறியாது, என்ன கிடைச்சாலும் சாப்பிடும். அல்லேலூயா. அப்படியானால் இப்படி கொண்டு சாப்பிட்டார்கள். கடைசியில் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாத சொல்ல மரத்தினுடைய பட்டைகளை அதை உடைத்து எடுத்து அதையும் சாப்பிட்டார்களாம். இதெல்லாம் சரித்திரம். இந்த மரப்பட்டைகளையும் எடுத்து சாப்பிட்டார்கள். பயங்கரமான கொடுமை. கடைசியில் அவன் இதுதான் தருணம் என்று சொல்லி அந்த படைகள் உள்ளே சென்று அவர்களை பட்டயத்தினால் என்ன செய்தான், கொண்டு போட்டான். இந்த சர்வாதிகாரிகளாகிய ஹிட்லர், முசோலினி, அந்த ஸ்டாலின், எய்க்மன் போன்றவர்கள் மூலமாக 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். 1 2 அல்ல,
அல்லேலூயா. அந்த நாட்களிலே இந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அது கிபி 70வது ஆண்டில், கிபி 70வது ஆண்டில் தான் அந்த தேவாலயம் அங்கு என்ன செய்து இடிக்கப்பட்டது. அதில் ஒரே ஒரு சுவர் மாத்திரமே இருந்தது. இன்றைக்கு இஸ்ரவேலர்களில் யூதர்கள் அநேகர் அந்த சுவரிலே சென்று தங்கள் தலையை மோதி மோதி எப்பொழுது நீர் ஆலயத்தை கட்டி தருவீர் என்று கண்ணீரோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த சுவருக்கு பேர் அழுகையின் சுவர் என்று அழைக்கப்படுகிறது, வேலிங் வால். அந்த அழுகையின் சுவரில் போய் அவங்க மோதுறாங்க, எப்பொழுது நமக்கு ஆலயம் கட்டப்படணும். ஆனால் இப்பொழுது உலகத்தில் உள்ள அந்த செய்திகள் வருகிறது, அந்த 3வது ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்துக்கு கட்டக்கூடிய பணிமுட்டுகள் எல்லாமே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அங்கு ஆலயத்தை கட்டப் போகிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டி மறுபடியும் அங்கு தேவனை ஆராதிக்கிற சமயத்தில், ஓ பிரஜாதி தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். நாம் ஆயத்தமாக இருக்கணும். இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய நாளையும் நாளிகையும் அறியாதபடினால் விழித்திருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். நாம் விழித்திருந்து ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் கல்யாண வீட்டுக்குள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத கனியும் புத்தியுள்ள கனிகளும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார்கள். மத்திய 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆனால் புத்தி இல்லாதவர்களுடைய கைகளில் விளக்கில் எண்ணெய் இல்லை. புத்தியுள்ளவர்கள் எண்ணெயோடு, அவர்கள் விளக்கோடு எண்ணெயும் கொண்டு சென்றதனால், அவர்கள் பிரகாசமாக இருந்ததனால் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? மணவாளன் வந்த பொழுது கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அப்படியாக இந்த பிரஜாதி மத்தியிலே தேவன் சீக்கிரமாக சுவிசேஷத்தின் வாசல்களை என்ன செய்வார்? அடைப்பார். அதன் பிற்பாடு அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அங்கே என்ன நடக்கும்? மறுபடியும் ஆராதனை நடக்கும். அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது கிபி 70ஆம் ஆண்டில் ரோம தளபதியாகிய அந்த தீத்து ராயன் தலைமையிலே அது இடிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு அது தான் சொன்னார். 3 கேள்விகளை கேட்டாங்க. ஆண்டவரே, 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த இப்பொழுது எப்பொழுது இதெல்லாம் நடைபெறும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பார்த்தீங்களா? உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்? இயேசு சொன்னார், இதோ யோவான் 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்காக போய் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் வந்து உங்களை என்ன செய்ய போகிறேன்? பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வேன் என்று வாக்கு பண்ணி அவர் போயிருக்கிறார். ஆமென். வருகிறவர் தாமதம் பண்ணார், சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் அவர் வரும் நாளும் நேரத்தில் என்ன நடைபெறும்? எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் பொழுது எருசலேம் சேனைகளால் சூழப்படும். அதே போல் அவருடைய வருகை நேரத்தில் என்ன நடக்கும்? ராஜ்யங்கள், யுத்தங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமாக வாசிப்போம். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி முதலாவது அங்கே நடக்கிற கர்மம், அநேகர் நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். அதனால தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும், பாருங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்கள் எல்லாம் செய்வார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி நாட்களில் போலி ஊழியர்கள் எழும்புவாங்க, போலி தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, போலி அபிஷேகம் பெற்றவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கார். இது அடையாளம். ஆமென். இந்த அடையாளத்தை பாருங்க. அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையே உங்களுக்கு போதித்து கொண்டிருப்பார்கள். நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்கள் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேச மாட்டாங்க. பரலோகத்துக்கு எப்படி வாழ்ந்தால் எப்படி போகலாம் என்பதை கூட வலியுறுத்த மாட்டாங்க. இந்த உலகத்தில் நீ கவலைப்படாதே, நீ கண்ணீர் விடாதே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். நீ வீடு இல்லையா, நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, உனக்கு வீட்டை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி மக்களை வசியப்படுத்தக்கூடிய கள்ள கிறிஸ்துகளும் கள்ள
தீர்க்கதரிசிகளை எழும்புவார்கள், இதுதான் அடையாளம். ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்? வருகையின் போது நானே கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். இயேசு உலகத்தில் வந்த பிரசங்கம் மத்தேயு 4:16-17. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3:2 அவரும் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அடுத்து மத்தேயு 16 இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அனுப்பின பொழுது முதலாவது நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. 3 இடத்துல உங்களுக்கு கோடு விட்டு காட்டிட்டேன். அப்படின்னா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான போதகர், அவர்கள் எதை பற்றி பேசணும்? பரலோக ராஜ்யத்தை மட்டும்தான் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் யார்? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள். இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இப்படிப்பட்ட கிறிஸ்துக்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள கிறிஸ்துகளும் எழும்புவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாம் அவருடைய வார்த்தையை மட்டும் பார்க்கணும். இயேசு சொன்ன வார்த்தையை நாம் கவனமாக இருப்பது மிக மிக அருமையான காரியங்கள். அடுத்த வாசிங்க கீழே. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து பாருங்க, யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்களின் செய்தி வந்துகிட்டே இருக்கும். எச்சரிக்கையா இருங்க, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம் தான். ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு வராது, ஆனா வருகையின் அடையாளங்கள். ஜனத்துக்கு 3 கேள்வி. ஒன்று, இந்த ஆலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? 2வது, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? 3வது, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? ஆனால் இவெல்லாம் நடந்தாலும் முடிவு வராது. முடிவு கொஞ்சம் தள்ளி போகும், ஆனால் வருகை முதல்ல வந்துடும். ஆமேன். நாம் எல்லாரும் இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்க நாம் என்னவாக இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 4:16 இயேசு அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வாராம்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் என்ன செய்யப்படும்? எடுத்துப்பட்டு என்றென்னைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த நேரம் இதுதான் நடக்கணும். இப்பொழுது மணவாளனை சந்திக்க அந்த ஆயத்தமாக இருந்த கன்னிகைகளைப் போல நாமும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்தில் அவர் வருவார்னு சொல்ல முடியாது. ஆமேன். நினையாத நேரத்தில் இயேசு வருவாங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அப்பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நினையாத நேரமே வருவார். இயேசு அணையாத ஜோதியாய் அவனியில் வருவார். நினையாத நேரமே வருவார். ராஜாதி ராஜனாய் வருவார். அவர் தேவாதி தேவனாய் வருவார். அவர் கர்த்தாதி கர்த்தராய் வருவார். ஆமென். இயேசு நினையாத நேரமே வருவார். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரம் வருவார்? மனுஷகுமாரன் வரும் நாளையும் ஒருவரும் அது அறியாது இருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நாம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன புகுந்துட்டோன்னா கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் உலக ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். நமக்கு தேவை பரலோக ஆசீர்வாதம். ஏன் பரலோக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் வேண்டாமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் மத்தேயு 6:33 இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம என்னத்தை தேடணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்பொழுது எவைகள் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தானே வரும்.
முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அப்பொழுது இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட கொடுப்பாராம், கூட. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை நாம் தேடணும். அதுக்காக உலக ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம்னு நான் சொல்ல வரல, அது தேவைதான். உங்களுக்கு என்னது தேவை என்பது எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு தெரியும், எந்தெந்த நேரத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் தருவார். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். புரியுமா? நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது அதிசயமாக நடக்கும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதிசயமாக நடக்கும், அற்புதமாக நடக்கும். இது எப்படி நடந்தது என்று நம்மால் சொல்லவே முடியாத அளவுக்கு தேவன் அந்த காரியங்களை செய்வார். ஏனென்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். ஆமேன். ஆகியால் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கி இருந்தால் நீங்கள் அவங்கள முழுமையாக நம்பலாம். உலக ஆசீர்வாதங்களை மட்டும் சுட்டி காட்டி பிரசங்கிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க. ஆகியால் பிரியமானவர்களே, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் வேதனையின் நேரம். அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் வேதனை. உலகத்தில் பாருங்கள், இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய என்ன வந்தது, கொள்ளை நோய் வந்தது. உலகம் முழுவதும் பெரும் பேரிழப்பை சந்தித்தது. லட்சக்கணக்கான ஜனங்கள் அதில் பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். அல்லேலூயா. அப்படி இப்பொழுதும் அந்த வைரஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வைரஸ். நிபா வைரஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்தது இன்னும் நிறைய வைரஸ்கள், அது என்ன சொல்லுவாங்க, என்ன வைரஸ் சமீபத்தில்ங்க போச்சு, உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிபா வைரஸ்ன்னு சொல்கிற மாதிரி அது என்ன, பறவை காய்ச்சல். என்ன காய்ச்சல்? பறவை காய்ச்சல் அப்படின்னு ஒன்று பல நாடுகளில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் பறவை காய்ச்சல் வந்து அங்கே பெரிய பேரிழப்பு ஏறுது. பாருங்கள், திடீர்னு காகங்கள்லாம் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கு. பிறகு இன்னொரு இடத்துல பார்த்தா மீன்கள் செத்து விழுந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் திணறுகிறார்கள், ஏன் இப்படி நடக்கின்றன? அல்லேலூயா. இதெல்லாம் இந்த உலகத்தில் அடையாளங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளங்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உலகத்தில் எல்லா பகுதியும் யுத்தம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கேயும் இழப்பு, இங்கேயும் இழப்பு, அங்கே சாகிறார்கள். பொருளாதாரத்தில் 2 நாடுகளும் பேரிழப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டையிட்டு அங்கு பெரிய பேரிழப்பு நமக்கும் உண்டானது, அங்கேயும் உண்டானது சமீபத்தில். ஆமேன். அதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் இப்பொழுது அமெரிக்கா ஈரானை அடிப்பதற்காக அங்கே ரெடியாகி கொண்டிருக்கிறது, அல்லது ஈராக்கை தாக்குவதற்காக ரெடியாகிட்டு இருக்கு. இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளை அடித்து நொறுக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தங்கள். நாம் எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த யுத்தங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே நம்ம ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் இதுதான். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் இறங்கி வரப்போகிறார். அது லூக்கா 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு அங்கே சொன்ன அந்த வார்த்தை, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 30 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், பாருங்கள், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டார். லோத்தினுடைய நாட்களில் நடந்து போல நடக்கும். அந்த ஜலப்பிரளயம் வந்து பூமி அழைக்கும் போது எத்தனை பேர் காக்கப்பட்டார்கள்? 8 பேர் தான் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. முழு உலகமும் அழிக்கப்பட்டது. ஏன்னா பூமி கொடுமையில் நிறைந்திருந்தது. மறுபடியும் இன்றைக்கு இருக்கிற பூமி அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஆமேன். இன்னைக்கு எங்கேயும் இல்லை. நீதிமன்றத்தை கூட நம்ப முடியல. நீதிமன்றத்தை நம்ப முடியல. காரணம், அவர்களும் பணத்தை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க? எதிராளிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குறாங்க.
இதெல்லாம் கண்கூடாக நம்ம அனுதினமும் செய்தித்தாளிலையும் மீடியாக்களிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் போக முடியாது. அதனால் இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், உங்கள் எதிராளியோடு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு அன்றைக்கே சொல்லிட்டார். ஏன்னா நியாயஸ்தலத்தில் என்ன இருக்காது, நீதி நியாயம் இருக்காதுன்னு பைபிள் எழுதி வச்சுருக்கு. ஆமென். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், எதிராளிகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீ வழியிலேயே ஒப்புரவாகி விடுங்கிறார். நீ வழியிலேயே ஒப்புரவாகிடு. யாராவது ஒரு நல்ல மனுஷர்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒப்புரவாகி விட வேண்டாம். இல்லைன்னா உன் கையில் இருக்கிற காசை செலவழிக்கும் மட்டும் அது அப்படியே தொடரும் என்று இயேசு எச்சரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கேஸை போடுறோம், அங்கே போடுறோம், இங்கே போடுறோம். ஆனால் அது போச்சுது, நியாயம் கிடைக்க வழியே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் கடைசி நாட்களிலே இந்த வருகையின் காலத்தில் எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். அடுத்தது உலகத்தில் முடிவு. கடைசியாக என்ன நடக்குங்க, உலகத்தின் முடிவும். ஆண்டவராக இயேசு வரும் நாளையும் நாளிகையும் அறியாதபடியினால் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இயேசு சொன்னார், அத்தி மரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று அவர் சொன்னார். ஆகையால் பிரியமானவர்களே, அத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள். உலகம் முழுவதும் சிதறப்பட்டு போன அந்த யூதர்கள் 1948ஆம் ஆண்டில் அவர்கள் மறுபடியும் ஒரு தேசமாகி இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை பிரகடனப்படுத்தி 13 நட்சத்திரங்களை மன்னிக்கும் 5 நட்சத்திரங்களை 6 மன்னிக்கும் அது கூட தப்பு தான் 6 முனைகள் கொண்ட நட்சத்திரத்தை வைத்து அங்கே என்ன செய்தாங்க, 13 நட்சத்திரம் அது அமெரிக்காவுக்கு இல்லையா, 6 முனைகள் கொண்ட அந்த நட்சத்திரத்தின் மீது இஸ்ரவேலுக்கு ஒரு தேசிய கொடியை அங்கே பறந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அவர்கள் ஒரு தேசமாகிவிட்டார்கள். பாருங்கள், அத்தி மரம் என்ன செய்கிறது, துளிர் விடுகிறது. அது துளிர் விட்டு வசந்த காலமாயிட்டு அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை அறியுங்கள். இன்றைக்கு யூதர்கள் இஸ்ரவேல் ஒரு நாடாகிவிட்டது, அதுவும் இராணுவ பலமிக்க நாடாக இருக்கிறது. அநேக நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை இஸ்ரவேல் நாடு இந்தியா முதற்கொண்டு எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு நாடாக இருக்கிறது. எல்லா துறைகளிலும் தொழில்நுட்பம் அதிகமான ஒரு நாடு என்றால் அது இஸ்ரவேல் நாடு தான். அல்லேலூயா. ஆக தேவன் கொடுத்த ஞானத்தில் இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய தேசமாகிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் சிலை வழிபாடு செய்ய மாட்டார்கள். ஆமேன். சொருப வழிபாடு செய்ய மாட்டார்கள். அவர்கள் யெகோவா என்னும் உருவமில்லாத தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்ததுனால அதே யெகோவா தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. ஓ யாக்கோபு என்றால் இஸ்ரவேல், இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் பிரியமானவர்களே, உலகமானது எங்கே போய்கொண்டிருக்கிறது என்றால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நியாயம் இல்லை, நீதியும் இல்லை, அக்கிரமம் பெருகி போனதுனால அநேகருடைய அன்பு என்ன செய்யும், தணிந்து போகும். அக்கிரமம் பெருகிவிட்டது. சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க கடைசி நாட்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், சீக்கிரம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பாருங்க, இந்த காலம் எப்படி இருக்குங்க, கொடிய காலம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியர்களாக தனக்கு பிரியர்களாக வாழ்வார்கள். பணப்பிரியராயும் பணம் 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 பணம்னு செத்துக்கிட்டே இருப்பாங்க. வீம்புக்காரராயும் வீம்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அகந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தூசித்து கொண்டே இருப்பார்கள். தாய் தகப்பன்மார்க்கு கூட கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. நன்றி கூட இருக்காது. நீ என்னதான் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்காது, நன்றியே இருக்காது. இப்படி நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பு த நேச்சுரல் லவ் என்னன்னா, தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு கூட அன்பு இருக்காது. இணங்காதவர்களாயும் பாருங்க, இந்த நேச்சுரல் லவ் மிக முக்கியம். அதாவது சுபாவ அன்புன்னு சொல்லுவாங்க. சுபாவ அன்புன்னா நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவில் கூட என்ன இருக்காதுன்னா அன்பு இருக்காதான்.
அறியாதவர்களாயும் இணங்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னதான் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வருமா, எங்கள் பாஸ்டருக்கு வருமான்னு தூக்கி தூக்கி பேசுவாங்க. இணங்கவே மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னாலும் இணங்க மாட்டாங்க. அவதூறு செய்கிறவர்கள், அவதூறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும், கொடுமை உள்ளவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாகவும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், தகப்பனார் ஒழுங்கா சொத்தை எழுதி வைக்கலைன்னா நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காதுங்கிறான். சொத்தை எழுதி வைக்கலைன்னா என்ன ஆகும்? வெட்டிடுவான். தலையை தூக்கிட்டு அப்படியே ரோட்டு வழியே தூக்கிட்டு போவான். ஆமேன். போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் வச்சுட்டு போயிடுவான். காலம் எப்படி இருக்குங்க பாருங்க. கொடுமையான காலம். கொடுமை உள்ளவர்களாக இருப்பார்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்லவர்களை எல்லாம் பகைக்கிறவர்களாக இருப்பார்கள், துரோகிகளாயும், துரோகம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள், தேவ பக்தியாய் இராமல், தேவ பக்தி இல்லாம சுகபோக பிரியர்களாக இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் உண்மையான கிறிஸ்தவனை போல வேஷம் போட்டுக்கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய், விலகு என்று வேதவசனம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் எவ்வளோ கொடிய காலம் பார்த்தீங்களா? இந்த கொடிய காலமெல்லாம் வருது. ஆனால் இவைகள் இந்த சுபாவ அன்பு இந்த இதெல்லாம் நம்ம வாசித்துமே, வீட்டில் போய் வாசித்துட்டு இதில் எதெல்லாம் என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-15 சொல்லியிருப்பீங்களா? ஆமாம், ஒரு 10 என்கிட்ட இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னா நம்ம விட்டு விளக்கணும் இல்லையா? அத்தனையும் வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் போய் வாசிட்டு இதில் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதா, ஆண்டவரே என்னை விட்டு அதை என்ன செய்யும், எடுத்து போடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இருமாப்பு, வைராக்கியம், பிடிவாதம், கோபம் சொல்லுவாங்களா? கோபம் இப்பொழுது எங்கே இருக்கான்? மூக்கிலே இருக்கும். சில பேருக்கு கோபம் என்ன சொன்னாலும் பொத்துக்கிட்டு தான் வரும். கோபம் மூக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு காலத்தில் அது வேறு எங்கேயும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாருக்குமே எங்கே இருக்குது? கோபம் மூக்கில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வைராக்கியம், பிடிவாதம். என்ன ஒரு சின்ன வார்த்தையை சொன்னாலும் உடனே வைராக்கியம், பிடிவாதம். இது எல்லாமே மாம்ச கிரியைகள். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லும். ஆகையால் பிரியமானவர்களே, நான் 3 காரியத்தை உங்களுக்கு கடைசியாக உலகத்தினுடைய முடிவு. உலகத்தினுடைய முறிவு எப்போ வரப்போது? இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நம் மத்தியிலிருந்து நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் யூதர்களுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படும். அங்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். யுத்தத்தில் மறுபடியும் அவர்கள் ஆலயத்தை கட்டுவார்கள். அதன் பிற்பாடு பாருங்கள், அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த 1,44,000 யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது மோசேயும் எலியாயும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மோசேயும் எலியாவும் தோன்றி அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்பார்கள். அப்பொழுது புறஜாதிகளுடைய கதவு என்ன செய்யப்பட்டுரும்? அடைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு கூட இருப்போம். அந்த நேரத்தில் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே எலியாவை தோன்று அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். அவர்கள் மீட்கப்படுவார்கள். பின்பு இந்த உலகத்தில் என்ன உண்டாகணும்? அழிவு உண்டாகும். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை தனிநபர் ஆட்சி செய்வான். அதற்குரிய எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் இப்போ வந்திருக்கிறது. நேரில் யாரையும் பார்க்க வேண்டாம். நம்முடைய கண்ணை ஏற்கனவே ஆதார் கார்டில் எடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருடைய கண்ணை எடுத்துட்டாங்க. எந்த காலத்தில் கண்ணை எடுத்தாங்க? ஃபோட்டோ தான் எடுப்போம். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த தலைவலியே கருப்பு துணியை போட்டு மூடிக்கிடுவார். பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், தலைவலியே கருப்பு துணியை போட்டு நல்லா மூடிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் தலையை வைத்துங்க, அப்புறம் பார்ப்பார். கொஞ்சம் தலையை இந்த பக்கம் சாய்ங்க, கொஞ்சம் அந்த பக்கம் செய்யுங்க. இவர் ஃபோட்டோ எடுக்கனாலும் விடிஞ்சே போகும். ஆமேன். அப்படிலாம் சொல்லி தான் நம்ம ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. உங்கள் கையில் இங்கே இருக்குன்னு இப்போ ஃபோட்டோ எடுங்க. என்ன ஃபோட்டோ எடுங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. ஒரு 100 ஃபோட்டோவை அடித்து தள்ளிடுவீங்க. ஒரு செகண்டுக்குள்ளே அடித்து தள்ளிடுவீங்க. தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. ஆமேன். தொழில்நுட்பம் அவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. ஒரு ஃபோட்டோ இல்லை, 9 ஃபோட்டோ டான் டீன்னு எல்லாத்தையும் அடித்து என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் புதிய ஸ்டைலில் எடுத்து தள்ளிடுவீங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு வளருதோ அது அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் ஒரு தனிநபர், ஒரு
அந்தி கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வார். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து அவருடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமாகும். ஆண்டவராக இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, கோடான கொடி. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னா ஏதாவது பிரயோஜனப்படுமா? கரங்களை தட்டி பாடுவோமா? இங்கே இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இங்கே இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம்.
வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா பிள்ளை நானையா. இங்கு இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யோ என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அன்பின் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை வேளையிலும் அருமையான சகோதரன் வில்லியம் ராஜா சுத்தமல்லி கிராமத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளோடு கூட சபை மக்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை தந்து இந்த ஜெபக்கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து வந்தவரே ஸ்தோத்திரம். இந்த ஜெபக்கூட்டத்தின் மூலமாக இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அருமையான சகோதரன் வில்லியம் ராஜா, சகோதரி ஆண்டவரே நகோமி, இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குழந்தைகள், எல்லா குடும்பத்தார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி முழு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவையே ஆராதித்து சேவித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், விசேஷமாக சகோதரன் ராஜா வில்லியம்மன் இவருடைய குடும்பத்தார் அனைவரோடும், வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தார் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.